நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வெழுத்து என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை சிவப்பிரகாசர் ஞானப்பிரகாசர் சைவ சித்தாந்த ஆராய்ச்சி மையத்தின் சார்பில் இன்றைக்கு நாம் பெரிய புராண சிந்தனையில் திளைக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற நாயனார் 68வதாக அமைந்திருக்கின்ற கோச்செங்கச்சோழ நாயனார். இது 63 தான். அப்புறம் அந்த ஒவ்வொரு இதாக மாற்றி இது பண்ணி வரும்போது 68 வரைக்கும் வந்துடுது. இப்போ நகர சிறப்பு அப்படின்னு ஒவ்வொரு இதாக சேர்ந்து வரும்போது அந்த எண்ணிக்கை 68 ஆயிடுது. இன்னும் 3 பேர் தான் பாக்கி. இதற்கு அடுத்தது திருநீலகண்ட யாழ்ப்பாணர், அப்புறம் சடையனார், இசைஞானியார் அப்படின்னு இன்னும் 3 பேர் பாக்கி இருக்காங்க. அதுக்கப்புறம் வெள்ளானை சருக்கம்னு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் முக்தி அடைந்த அந்த செயல்பாட்டினை விளக்குகின்ற இறுதி பகுதி பெரிய புராணத்திற்கு அநேகமாக அடுத்த வாரம் நம்மால் நிறைவு செய்ய முடியும் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது கோச்செங்கச்சோழ நாயனார். 18 பாடல்களை கொண்டது இந்த நாயனார் புராணம். இதுல அதுக்கு நான் கோச்செங்கச்சோழனை பற்றிய குறிப்பு சொல்லதுக்கு முன்னால அவர்களுடைய முந்தைய பிறவிக்கு போய் அதுக்கு முன்னால அவர்கள் என்ன நிலைமையிலே இருந்தார்கள் என்பதை கூறி அதுக்கப்புறம் சொல்ல தொடங்குகின்றார் கோச்செங்கச்சோழனை பற்றி. சிபி சக்கரவர்த்தி இவருடைய கதையை எல்லாருமே பள்ளி நாட்கள்ல படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சிபி சக்கரவர்த்தி சீர்காழியிலே வேள்வி செய்ய வரும் பொழுது அவருடைய மேன்மையை உலகுக்கு உணர்த்துவதற்காக அக்னி தேவர் புறாவாகவும் இந்திரன் பருந்தாகவும் அந்த புறாவை விரட்டி கொண்டு வர புறா சிபி சக்கரவர்த்தியிடம் வந்து தஞ்சம் புகுகின்றது. அப்போ அவர் அதை காப்பாத்திட்டு பருந்திடம் அந்த புறாவை விட்டுருன்னு கேட்ட உடனே, என்னுடைய உணவு அது, உலகில் படைக்கப்பட்டது என்னுடைய உணவாக புறா, அதனால அந்த உணவை நான் விரட்டி கொண்டு வந்தேன், என்னிடம் தந்துவிடு அப்படின்னு சொன்ன தசைதானே உன்னுடைய உணவு. இந்த புறாவின் அந்த புறா எவ்வளவுக்கு இருக்குமோ அந்த அளவு தசையை நானே தருகிறேன் என்று தன் உடலிலிருந்து தசையை அறுத்து தந்த அளவு பெருமை மிக்க சிபி சக்கரவர்த்தி. அவர் அவருடைய பெருமையை கூறிவிட்டு அந்த வரலாறை இந்த முதல் பாடல்லையே நமக்கு விளக்குகின்றார். துலையில் புறவின் நிறை அளித்த சோழர் உரிமை சோநாட்டில். அப்பேற்பட்ட சோழர்கள் ஆண்ட இந்த சோழ நாட்டில் இங்கே பொன்னி நதி இருக்கே, காவிரி நதி, அது எல்லாம் மணிகளை அடித்து திரட்டி கொண்டு வருகின்றன. அலையில் தரளம் அகிலொடு சந்து அணி நீர் பொன்னி மணி கொழிக்கும் குலையில் பெருகும் சந்திர தீர்த்தத்தின் மருங்கு. அந்த சந்திர தீர்த்தம் என்று ஒரு காவிரி நதிக்கரையிலே ஒரு தீர்த்தம் இருக்கின்றது. அந்த நதிக்கரையிலே இருக்கின்ற தீர்த்தத்தின் பக்கத்திலே ஒரு பெரிய காடு இருந்தது என்று எங்கிருந்து கொண்டுட்டு வர பாருங்க. சிபி சக்கரவர்த்தியை சொல்லி அவருடைய பெருமையை சொல்லி அவர் ஆண்ட சோழ நாடு, அந்த சோழ நாட்டிலே இருக்கின்ற ஒரு பெருமை மிகுந்த இடம் இந்த சந்திர தீர்த்தம் அப்படின்னு இருக்குதே. இந்த தீர்த்தம் தக்கனுடைய வேள்வியிலே பங்கு பெற்றோருக்கு எல்லாம் உள்ள தண்டனையை கொடுப்பார் இல்லையா சுவாமி, அந்த தண்டனையில சந்திரனுக்கு கிடைத்த தண்டனையிலிருந்து மீள்வதற்காக சந்திரன் தோண்டிய இடம், தீர்த்தம் தோண்டி அதிலே நீராடி இறைவனை வழிபட்டு தன்னுடைய சாபத்திலிருந்து விமோசனம் பெற்றது அந்த அப்பேற்பட்ட புண்ணியம் மிகுந்த சந்திர தீர்த்தம். அந்த சந்திர தீர்த்தத்திற்கு பக்கத்திலே அந்த ஒரு பெரிய காடு இருந்தது என்று கூறுகின்றார். அந்த கானகத்திலேயே ஒரு வெண்ணாவல் மரம் இருந்ததாம். அந்த வெண்ணாவல் மரத்துக்கு கிட்ட ஒரு யானை வந்து அங்கிருக்கின்ற சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் செய்து மகிழுமா. அப்புங்கானில் வெண்ணாவல் அதன் கீழ் முன்னாள் அரி தேடும் மெய் பூங்கழலார் வெளிப்படலும்.
முன்னால அரி, அதாவது திருமாலும் பிரம்மனும் தேடியும் தேடனாத இறைவன் இருக்கானே, அவன் வந்து அங்கே திருமேனியாக எழுந்தருளி இருக்கின்றார். மிக்க வெளிப்படலும் மிக்க தவத்தோர், மிகுந்த தவத்தை உடைய வெள்ளானை, கைப்பூம் புனலும் முகந்து ஆட்டி, தன்னுடைய தும்பிக்கையினால் புனலை முகர்ந்து அந்த இறைவனது சிவலிங்க திருமேனிக்கு நீராட்டி, கமழ் பூங்கொத்தும் அணிந்து இறைஞ்சி, மைப்பூங்குவளை களத்தாரை நாளும் வழிபட்டு ஒழுகுமால், அந்த யானை அந்த சிவலிங்க திருமேனிக்கு நாளும் அங்கிருந்து புனல் எடுத்து வந்து இறைவனுக்கு அபிஷேகம் செய்து பூங்கொத்து பூக்களை எடுத்து வந்து அந்த பூங்கொத்தினை இறைவன் மீது சார்த்தி அதிலே மகிழ்கிறதாம். அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான வணக்கம். அந்த யானை வெள்ளானை அது தவம் மிகுந்த யானை என்று சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார். அது ஏன் தவம் மிகுந்த யானை என்று பார்த்தால், அங்கே சிவகணங்களிலே இருவர், மாலியவான் புட்பதந்தன் என்று இருவர். அந்த 2 பேருக்குள்ள, அவங்க 2 பேரும் சிவகணம், ஆனா 2 பேருக்குள்ள ஒரு யார் மேம்பட்டவர், சிவத்தொண்டு செய்யறதுல நீயா நானா அப்படின்னு அவங்களுக்குள்ள இருந்த போட்டியினால ஒருவருக்கொருவர் போட்டி போட்டுக்கொண்டு சாபம் கொடுக்கிறார்கள். எதுல போட்டி பாருங்க, நீ ஒருத்தர புட்பதந்தனை நீ யானையா போ அப்படின்னு மாலியவான் கூற, மாலியவான சிலந்தியா போன்னு புட்பதந்தன் கூற, 2 பேரும் அதே மாதிரி பிறவி எடுத்து வருகிறார்கள். அந்த யானை தான், அந்த புட்பதந்தன் தான் இங்கே வெள்ளானையாக வெண்ணாவல் மரத்தின் அடியில் இருக்கின்ற சிவலிங்கத்தை வழிபடுகிறது. இப்ப சொல்லுங்க, அந்த யானை மெய்த்தவத்தோர் யானை தானே, முன்னால சிவகணமா இருந்தது, இப்ப யானையா வந்ததுனால அது தவம் செய்த யானை தானே. அதனாலதான் அதற்கு இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அதற்கு கிடைத்திருக்கிறது. இப்படி அது வணங்கி வருகின்ற, அது ரொம்ப நாளா அது வணங்குகின்றதான். அதுக்கு ஒரு நுணுக்கம் சொல்றார் பாருங்களேன். யானை வணங்குது, ஆனா யாருக்கு இந்த வாய்ப்பே கிடைக்கலையா, திருமாலுக்கும் பிரம்மனும் தேடியும் கிடைக்கவே இல்லையா. அப்பேற்பட்ட சிவபெருமான் இங்கே யானைக்கு அருளுகின்ற வண்ணம் இங்கே செயல்பட்டு வருகின்றார் அப்படின்னு சொல்லுகின்றார். அடுத்து என்ன கூறுகின்றார் என்றால், அந்த சிலந்தி இருக்கின்றதே அதுவும் ஞானமுடைய சிலந்தி என்று கூறுகின்றார். அது மெய்த்தவத்தோர் வெள்ளானை அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே யானை அந்த மெய்த்தவத்தை உடையது, இங்கே சிலந்தி ஞானமுடைய ஒரு சிலந்தி என்று கூறுகின்றார். எதனால் ஞானமுடைய ஒரு சிலந்தி? அங்கே சிவகணமாக இருந்தது, எனவே அது ஞானமுடையது. அது இங்க வந்து எப்படி இறைவனுக்கு தன்னுடைய தொண்டாக எதை ஆற்றுகின்றது, எப்படி செய்கின்றது என்றால், நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம். அது சுவாமி இருக்காருங்க, கானகத்துல இருக்காரு, ஒரு மரத்தடியில தான் இருக்காரு. அப்ப அவர் மேல அப்படி வெம்மையான கதிர்கள் வரும். அந்த கதிர் வந்து சுவாமியை தாக்கக்கூடாது. அதுவும் இல்லாம மரத்தடியில இருக்காரா, மேல இருந்து சருகு உதிர்ந்து சுவாமி மேல விழும். அது போய் சுவாமி மேல விழலாமா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த எச்சிலை வைத்து அதுக்கு மேல வலை பின்னுகிறது. சிலந்தி வலை பின்றது அப்படித்தானே. அது காணல் விரவும், அது சூரியனுடைய கதிர்களும் சருகும் உதிரா வண்ணம், அது மேல வந்து விழாத வண்ணம், கலந்த வாய் நூலால் மேல் நல் திருமேற்கட்டி என விதானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது ஒரு பெரிய ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்களோ அல்லது இறைவனுடைய திருவீதி விழா அப்பவோ அவர் மேல சூரிய வெளிச்சமோ அல்லது எப்பவுமே சுவாமிக்கு மேல ஏதாவது ஒண்ணு ஒரு கொடை மாதிரி வச்சாது கொண்டு போவாங்க. அந்த கொடை இல்லாட்டா சதுரமான ஒரு பதாகை மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க, விதானம். இந்த 4 பக்கமும் கம்பு மாதிரி இருக்கும், அதை பிடிச்சுக்கிட்டு அந்த சுவாமி கூடவே நடந்து போவாங்க, சுவாமி மேல வேற எதுவும் படாம. அப்படி ஒரு விதானம் மாதிரி இந்த சிலந்தி வலை பின்னி பாதுகாக்கிறதாம். யானை வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது யானை என்ன நடக்குது, என்ன இப்படி சிலந்தி வலை பின்னி இருக்கு அப்படின்னு. நம்ம வீட்டுல சிலந்தி வலை பின்னா என்ன செய்வோம், முதல்ல அதை ஒட்டடை அடிச்சு விட்டுருவோம் இல்லையா. ஒட்டடைன்னு சொல்லி அதுக்கு ஒரு பேரையும் வச்சு அதை அடிச்சு விட்டுருவோம் இல்லையா, வீடு நீட்டா இருக்கணும். ஏன்னா ஒட்டடை எல்லாம் இருந்ததுன்னா இப்ப நம்மளை வேலை வாங்குறதுக்குன்னு நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு
இது வச்சிருப்பாங்க. அதுல ஏதாவது ஒரு இதை சொல்லி இது செய்யலைன்னா உங்களுக்கு இப்படி நடக்கும்பாங்க. வீட்டுல ஒட்டடை இருந்தா கடன் இருக்கும்பாங்க. கடன்னா பயப்பட மாட்டோமா நாம? அந்த இடத்துல உடனே போய் அந்த ஒட்டடைய எடுத்து விடுவோம்ல. அதே மாதிரி இந்த யானையும் சுவாமிக்கு மேல ஒட்டடை மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அதை தட்டி விட்டுரும். இது சிலந்தி வந்து பார்க்கும், நாம இப்படி நூல் வச்சு சுவாமிக்கு மேற்கட்டி மாதிரி ஒரு விதானம் செய்து வச்சுட்டு போனா இதை யாரு தட்டி விட்டா அப்படின்னு அது திரும்ப செய்து விடும். இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி எப்படி எல்லாம் செய்யறாங்க பாருங்க. ஆன செயலால் திருஆனைக்கா, அதாவது ஆனை வந்து காவல் இருந்ததா, திருவானைக்கா என்று அதற்கு பெயராக ஞானமுடைய ஒரு சிலந்தி நம்பர் செம்பொன் திருமுடி மேல் காணல் விரவும் சருகு உதிரா வண்ணம் கலந்த வாய்நூனால் மேல் நல் திருமேற் கட்டியன விரிந்து செரிய புரிந்துள்ளதால், அப்படி அதற்கு மேல் அது கட்டியதால் தினம் அது கெட்ட யானை என்ன நினைக்கி இது அனுசிதம், இது வந்து தூய்மை இல்லாததுன்னு சொல்லிட்டு அது தள்ளி தள்ளி விட்டுருது. அதுக்கு அப்படி ஒரு கோபம் வந்து யானை அதை தள்ள இது பண்ண இது திரும்ப கட்டணும்னு நினைக்க அதுக்கு கோபம் வந்து அதனுடைய தும்பிக்கைக்குள் புகுந்து கடிக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய யானைய ஒரு சிலந்தி என்ன செய்ய முடியும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? தும்பிக்கைக்குள்ள போய் கடிச்ச உடனே கடி தாங்கல. இப்ப நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல கடிக்குது அப்படின்னா கையை கொண்டு அந்த இடத்த தட்டி விட்டுருவோம் இல்லையா? அல்லது அப்படி சொரிஞ்சு விட்டு அந்த ஊரல் இதை போக்கிடுவோம். ஏதாவது கொசு இருந்தது அப்படின்னா விரட்டி விடுவோம், எறும்பு இருந்ததுன்னா எடுத்து தூர போடுவோம். அப்படி இங்க சிலந்தி தும்பிக்கைக்கு உள்ள போயிடுச்சு. அப்ப எப்படி அந்த யானை அதை வெளியில எடுக்க முடியும்? அதனால தும்பிக்கையை தரையில அடித்து அந்த வலியை போக்கணும்னு நினைக்குது. தும்பிக்கையை தரையில அடிச்சதுனால சிலந்தி உள்ளுக்குள்ள செத்து போகுது. யானையும் தன்னுடைய உயிரை விட்டது. அப்படி உயிரை விட்ட பிறகு அந்த யானை அப்படியே வெள்ளானையும் அழிந்து போனாலும் அது இறைவனோட அங்க போய் சேர்ந்து விட்டது. எம்பிரான் தன் மேனியின் மேல் சருகு விழாமையான வருந்தி ஊம்பரு இழைத்த நூல் வலயம் அழிப்பதே என்று உருத்தெழுந்து வெம்பி சிலம்பி துதிக்கையினில் புக்கு கடிப்ப வேகத்தால் கும்ப யானை கை நிலத்தில் மோதி குலைந்து வீழ்ந்ததால், அது குலைந்து அதுவும் கீழே விழுந்து அது தன்னுடைய யானை தன் உயிரை விட்டது. தரையில் புடைப்ப கைப்புக்க சிலம்பிதானும் உயிர் நீங்க, அந்த தும்பிக்கையிலே உள்ளே புகுந்த சிலந்தியும் தன்னுடைய உயிரை விட்டது. அப்போ மறையில் பொருளும் தருமாற்றான் மத யானைக்கும் வரம் கொடுத்து, அந்த மத யானைக்கு வரம் கொடுத்து மேல சிவலோகத்துக்கு அனுப்பிவிட்டு முறையில் சிலம்பி தனை சோழர் குலத்து வந்து முன்னுதித்து, நீ சோழர் குலத்திலே சென்று பிறந்து இந்த புவனமெல்லாம் காப்பாயாக என்று அருள் செய்து அனுப்புகின்றான் இறைவன். இதுதான் கோச்சங்கட் சோழனின் முந்தைய பிறவியை பற்றிய கதை. எப்படி பாருங்களா, 6 பாடல்கள்ல இந்த கோச்சங்கட் சோழன்கிற பேரே வரல. அது வரைக்கும் இந்த விரிவாக சிலந்தியை பற்றிய கதை, திருவானைக்கால வெள்ளானையும் சிலந்தியுமாக இருந்தவர்களை பற்றிய கதை அப்படின்னு சொல்லி நமக்கு விளக்கமாக கூறிக்கொண்டே போகிறார். இங்கே சில சோழ நாட்டிலே சுபதேவன் என்ற சோழ மன்னன், அவனுடைய பெருந்தேவி கமலவதி, இருவரும் தங்களால் இயன்ற அளவு, அதாவது அரச குடும்பத்திற்கு இயன்ற அளவு தொண்டுகள் செய்து வாழ்ந்து வந்தார்கள். தில்லைக்கு சென்று வணங்குகின்றார்கள். மக்கட்பேரின்மை காரணமாக தில்லையிலே சென்று இறைவனை வணங்கி அவர்கள் வேண்டுகோள் வைக்க இறைவன் அருளுகின்றான். அப்படி இறைவன் அருள அவர்களுக்கு வந்து உதித்த குழந்தைதான் கோச்சங்கட் சோழன். அப்போ அந்த ராணி, அதாவது பட்டத்து ராணி கருவுற்றிருந்தாள். உரிய நேரம் வருகின்றது. அப்போ மூங்கில் அன்ன தோளை உடைய கமலவதி குழந்தை பேற்றுக்கான நேரம் வரும் பொழுது, எப்பவுமே ராஜகுலத்துல அது ஒரு இது இருக்கும் இல்லையா, இளவரசர் பிறக்க போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே நாள் பார்க்கறது, அந்த வருங்காலத்தை பற்றி செய்திகளை எல்லாம் கேட்கறதுன்னு வைக்கும்போது அந்த மறையோர்கள் சொல்றாங்க, இப்போ ஒரு நாழிகை கழித்து இந்த குழந்தை பிறந்தால் அகில உலகத்தையும் ஆளுகின்ற தன்மையை பெறும் என்று கூறுகின்றார்கள். ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படி இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். கழையார் தோழி கமலவதி தன்பால் கருப்ப நாள் நிரம்பி விழையார் மகவு பெற அடுத்த வேலை அதனில் காலம் உணர் பழையார்.
மிகுந்த வயது முதிர்ந்தோர், காலத்தை பற்றிய கணிப்பு எல்லாம் கூறுபவர்கள். ஒரு நாழிகை கழித்து பிறக்குமேல் இப்பசுங்குழவி உடையார் புவனம் ஒரு மூன்றும் அளிக்கும் என்ன ஒள்ளிழையார். அவர்கள் இந்த இந்த உலகத்தை எல்லாம் காக்கும் இந்த குழந்தைன்னு சொன்ன உடனே, அப்போ எந்த அம்மாவுக்கு தன் குழந்தை அவ்வளவு ஒரு பேர் பெற்ற குழந்தை தன்னுடைய குழந்தை அவ்வளவு பேர் பெறணும்னு நினைப்பாங்களா இல்லையா? எந்த அம்மாவாவது வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்ன? இப்போ என்னுடைய கால்களை கட்டி அந்த கால்களை உயரே தூக்கி விடுங்கள். அப்போ ஏறக்குறைய தலைகீழ கொஞ்சம் நினைச்சு பாருங்க, நிறை மாத கர்ப்பிணி. அப்போ காலை கீழே வைக்காம மேல கட்டி தொங்க விட்டு அப்படி கட்டி தூக்கி அந்த 1 மணி நேரம் குழந்தை பிறப்பை தள்ளி போடுகின்றார். தன் குழந்தை இந்த உலகம் பிறக்கும் செயலை செய்ய வேண்டும், ஒரு நல்ல பேறு பெற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்திலே தன் கால்களை தூக்கி கட்டி கொள்கிறாள். அது அவர் உயிருக்கே உலை வைக்கும் என்று தெரிஞ்சிருந்தும் தன் மகன் நாளை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்த உடனே அந்த அவ்வளவு நேரம் அதனுடைய பிறப்பு தள்ளி போடப்பட்டதால் கண்கள் சிவந்து காணப்பட்டன. அந்த குழந்தைய பார்த்துட்டு என் கோ செங்கனானோ, கணான் செம்மையான கண்களை, சிவந்த கண்களை உடையவனோ, என்னுடைய அரசனாக போகின்ற என்னுடைய மகன் சிவந்த கண்களை உடையவனோ அப்படின்னு கேட்டுட்டு உயிர் துறக்கின்றாள் அந்த பெருமகள். எவ்வளவு பெரிய தியாகம் பாருங்களேன், தன் மகன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இதுக்காக. அந்த தந்தை மிகுந்த குழந்தையை நல்ல கவனத்தோடு வளர்த்து எல்லா கலைகளும் பயிற்றுவித்து உரிய முறையிலே வளர்த்து அது உரிய பருவம் அடைந்தவுடன் அந்த குழந்தைக்கு முடிசூட்டி விட்டு தான் கானகம் சென்று தவம் புரிந்து பிறகு இறைவனுடைய திருவடியை சென்று சேர்க்கின்றார். இந்த குழந்தை வளர்ந்து கோதை வேளார் கோச்செங்கட்சோழர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நாயனார் சோழர் தாம் இக்குவலயத்தில் ஆதிமூர்த்தி அருளால் முன் அறிந்து பிறந்து மண்ணாழ்வார் பூதநாதன் தான் மகிழ்ந்து பொருந்தும் பெருந்தன் சிவாலயங்கள் காதலோடும் பல எடுக்கும் தொண்டு புரியும் கடன் பூண்டார். எத்தனையோ நாயன்மாரை பற்றிய செய்திகளை எல்லாம் நாம பார்த்திருக்கோம் இல்லையா? யார் யார் எப்படியெல்லாம் அவர்களுடைய தொண்டை புரிந்தார்கள் என்று. இறைவனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தொண்டு புரிந்தார், இறைவனுக்கு பூசனை செய்து தொண்டு புரிந்தவர்கள், இறைவன் அடியார்களுக்கு கீழுடையும் கோவணமும் தந்து தொண்டு புரிந்தவர்கள், அவர்களுக்கு திருவோடு கொடுத்து தொண்டு புரிந்தவர்கள், எண்ணெய் விட்டு விளக்கேற்றி தொண்டு புரிந்தவர்கள், தன் முடியையே எரித்து விளக்கெரிப்பதற்கு உபயோகித்து தொண்டு புரிந்தவர்கள். இப்படி நிறைய பார்த்தோம் இல்லையா? எத்தனையோ அடியார்கள் பார்த்திருக்கோம். இங்கே இந்த மன்னன் கோச்செங்கட் சோழன், அவருக்கு என்ன முடியும்? கோவில் கட்டுற அளவுக்கு அவருக்கு செல்வ நிலை உண்டு இல்லையா ஒரு அரசருக்கு? அதனால கோயில்கள், அதுவும் சாதாரண கோயில்ல பெரும் தன் சிவாலயங்கள், பெரிய பெரிய சிவாலயங்களா கட்டினாரு. அதுல ஒரு நுணுக்கத்தை நாம் பார்க்கலாம். அத்தனையும் மாடக்கோயில். மாடக்கோயில் என்றால் கோயில்களில் நிறைய வகை உண்டு. மாடக்கோயில், தூங்கானை மாடம், குகுடி கோயில் அப்படின்னு நிறைய வகைகள் உண்டு இல்லையா? அந்த மாடக்கோயில்னா என்னன்னா, ஒரு 10-12 படி ஏறித்தான் அந்த கோயிலுக்குள்ள நாம் செல்ல முடியும். இது எதனால? இது முந்தைய பிறவில என்னவா இருந்தாரு? கோச்செங்கட் சோழன் சிலந்தியா இருந்தாரு. சிலந்திக்கும் யாருக்கும் சண்டை வந்து கடைசியில சிலந்தி உயிரை விட்டது. அந்த யானையோட அதுக்கு சண்டை. அதுக்கும் முன்னால சிவகணத்தவரா இருக்கும்போது 2 பேருக்கும் போட்டி தான், யாரு இப்போ வசதி அப்படிங்கிற போட்டி. அடுத்தது யானையும் சிலந்தியா வந்து அதுலேயும் போட்டி. அப்ப சிலந்தியா இருந்தவர் பின்னால் கோச்செங்கட் சோழன் ஆன பிறகும் பழைய பிறவியின் வாசனை போகாமல் கட்டுற கோயில் எல்லாம் மாடக்கோயில், ஒரு யானை உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாடக்கோயிலாக கட்டுகிறார். 78 சிவாலயங்கள் கட்டி இருக்கின்றார். இது தவிர 2 பெருமாளுக்கும் 2 கோயில்கள் கட்டியதாக நான் ஒரு செய்தியில் படித்த ஞாபகம். 78 கோயில்கள், அத்தனையும் சிவாலயங்கள், அத்தனையும் மாடக்கோயில். அப்படி இறைவனுக்கு தன்னாலான பணிகளை எல்லாம் செய்துவிட்டு அங்க பழைய ஞாபகத்துக்கு ஆனைக்காவில் தாம் முன்னம் அருள் பெற்றதனை அறிந்து அங்கு மானைத்து அறித்த திருக்கரத்தார் மகிழும் திருக்கோயில் செய்கின்றார். திருவானைக்கால போன பிறவியில நாம தொண்டு செய்தோம் இறைவனுக்கு. மேல்
விதானம் அமைத்து இறைவனுக்கு தொண்டு செய்தவன் ஞாபகத்துல திருப்பியும் அங்க வந்து மானை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கின்ற பெருமானுக்கு ஒரு அருமையான கோயிலை கட்டுகின்றார். ஞானச்சார்பாம் வெண்ணாவல் விடை கூட நலஞ்சிறக்க பானல் களத்து தம்பெருமான் அமரும் கோயில் பணி சமைத்தார் என்று அங்கே இருக்கின்ற இறைவனுக்கு அவர் கோயில் அமைக்கின்றார். எல்லா இடங்களிலும் அவரால் இயன்ற அளவு திருக்கோயில்கள் கட்டி கொண்டே செய்கின்றார். அதுக்கப்புறம் அனபாய சோழன் பின்னால வருகின்ற அனபாய சோழன் குலத்திலே இவர் முன்னர் தோன்றி செங்கனார் அந்தமில் சீர் சோனாட்டில் அகல்நாடு தொறும் அணியார் சந்திரசேகரன் அமரும் தானங்கள் பல சமைத்தார். நிறைய இடங்கள்ல கோயில்களை கட்டிட்டார் வந்தாரு. கோயிலை மட்டும் கட்டிட்டு அந்த இடத்துல இப்ப என் வேலை முடிஞ்சிச்சுன்னு அப்படி போயிடல. அந்த கோயில்களிலே பூஜைகள் ஒழுங்காக நடைபெறவும் அதிலே இருக்கின்ற இறைவனுக்கு அங்கிருக்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அமுதுபடி அதற்கு முதலாக என்னெல்லாம் வேணுமோ, வெறுமன கோயிலை மட்டும் கட்டிட்டு போயிட்டு அந்த கோயிலை பராமரிக்கிறதுக்கு செலவு செய்யறதுக்கு காசு வேணும் இல்லையா, அதுக்காக நிலமெல்லாம் எழுதி கொடுத்தார், செல்வமெல்லாம் கொடுத்தாரு. அக்கோயில் தோறும் சிவனுக்கு அமுதுபடி முதலான மிக்க பெரும் செல்வங்கள், அதுவும் சும்மா ஏதோ பாரு நான் சேரம் பாரு அப்படிங்கிற ஆணவத்துல செய்யல, விருப்பத்தோடு செய்தாராம். விருப்பினால் மிக அமைத்து திக்கனைத்தும் தனிச்செங்கோல் முறை நிறுத்தி தேர்வேந்தர் முக்கண் முதல் நடமாடும் முதல் தில்லை முன்னேறினார். தில்லைக்கு சென்று சேர்கின்றார். இங்க எல்லா கோயில்களெல்லாம் கட்டி அப்புறம் அங்க சென்று இறைவனை வணங்கி அங்கேயும் இருக்கின்ற மறையவர்களுக்கெல்லாம் மாளிகைகள் கட்டி கொடுக்கின்றார். எவ்வளவு ஒரு உயர்ந்த எண்ணம் பாருங்கள். எவ்வளவுக்கு சிவனுக்கு தொண்டு செய்கின்றோமோ அதே அளவு சிவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும் என்பதை தன் மனத்திலே ஒரு குறிக்கோளாக கொண்டிருக்கின்றார். அப்படி அங்கே இருந்த மறையவர்களுக்கும் மாளிகைகள் கட்டி கொடுத்து தன்னுடைய காலத்தை கழித்து தொண்டெல்லாம் புரிந்து தேவர் பிரான் திருத்தொண்டில் கோச்செங்கட் செம்பியர்கோன் பூவலயம் பொது நீக்கி ஆண்டருளி புவனியின் மேல் ஏவிய நல் தொண்டு புரிந்து இமையவர்கள் அடிபோற்ற மேவினார் திருத்தில்லை வேந்தர் திருவடி நீழற்கீழ். இமையவர்கள் எல்லாம் வணங்கும்படி தில்லையிலே இருக்கின்ற இறைவனின் திருவடியை சென்று சேர்ந்தார் என்று கூறிவிட்டு 18வது பாடலிலே முதல் 4 வரி இவரை பற்றிய செய்தி. கருநீலமிடற்றார் செய்ய கழலடி நீழல் சேர ஒரு நீர்மையுடைய செங்கச்சோழர் தம் மலர்த்தாள் வாழ்த்தி, அவருடைய மலர்த்தாளினை வாழ்த்தி, தருநீர்மை இசைக்குள் யாழின் தலைவராய் உலகம் ஏற்றும் திருநீலகண்ட பாணர் திறம் இனி செப்பலுற்றான் என்று திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் புராணத்தை இனி அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம் என்று முன்னுரை அமைத்து தருகின்றார் சேக்கிழார் சுவாமிகள். இவருடைய புராணம் நமக்கு காட்டுகின்ற வாழ்வியல் நெறி என்று எதை பார்க்கலாம் என்றால், இயன்ற பணியை செய்ய வேண்டும். யானை அது தண்ணியெல்லாம் கொண்டுட்டு வர முடியும், அது அபிஷேகம் பண்ண முடியும். நான் யாரு, ஒரு சிலந்தி, என்னால என்ன செய்ய முடியும்? யானையோட ஒத்து நோக்கும் போது ஒரு துளி, நான் அது கடல் மாதிரின்னா நான் ஒரு சின்ன துளி, என்னால என்ன செய்ய முடியும் என்று அந்த சிலந்தியாக பிறந்த போது கூட நினைக்கவில்லை இவர். சிலந்திக்கு என்ன செய்ய முடியும்? வலை பின்ன முடியும். அந்த வலையை பின்னு சாமி மேல வெளிச்சம், சூரிய வெம்மையான கதிர்கள் விழாம, சருகு விழாம ஒரு பந்தல் மாதிரி போடு, நம்முடைய வாயிலிருந்து வர்ற நீரை வைத்து வலை பின்னிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வலையை பின்னிருக்கு. அந்த தொண்டுக்கு இடைஞ்சல் வந்த உடனே யாரைய கூட எதிர்த்து நிற்கிறதுக்கு துணிஞ்சு நிக்குது பாருங்களேன். அந்த தொண்டு தான் எனக்கு உயர்ந்தது, அதுக்கு தடை யாராக இருந்தாலும் சரி எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு நினைக்கிறது. இதெல்லாம் நம் வாழ்க்கையிலே, அதுக்காக எல்லாத்தையும் சண்டை போடணுங்கிறது சொல்லல. தடைகள் வந்தால் மனம் தளர்ந்து சரி அவ்வளவுதான், ஏதோ நான் என்னால முடிஞ்சதை ட்ரை பண்ணேன், எனக்கு இதுக்கு மேல ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காம அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசிச்சு மீண்டு வர வேண்டும். அடுத்த பிறவிக்கு காத்திருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. அந்த பிறவியிலேயே நாம் அந்த தடைகளை எல்லாம் மீண்டு வேற ஏதாவது வழியில சிந்தித்து முன்னேறலாம். ஒரே ஒரு கருத்து, இறைவனுக்கு தொண்டு, அதையே பற்றி கொண்டு அதிலேயே நிற்க வேண்டும். இங்கே இறைவனுக்கு தொண்டு, அதையே பற்றுகின்றார். எல்லா பிறவியிலும் அதான், அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். அதாவது ஒரு தச்சன் மரம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க போறான், இது நல்லா இருக்கா, இந்த மரம் நல்லா இருக்கா, இல்ல அது இதோட நல்லா இருக்கும் போல இருக்கேன்னு அப்படியே பார்த்துக்கிட்டே போனா கடைசியில ஒரு மரமுமே வெட்ட முடியாது.
இதை விட இன்னும் நல்ல மரம் கிடைக்க பார்ப்பேன் அப்படிலாம் சுத்திட்டே இருந்துட்டு மரமே வெட்ட முடியாது, தச்சு தொழில் செய்யவே முடியாது. அதனால ஒரு ஒரு இதை எடுத்துக்கிறது, அதை எடுத்துக்கிட்டு அதிலே நாம் முன்னேறுகின்ற வழியை நாம் தேட வேண்டும் என்ற அந்த ஒரு வாழ்வியல் நெறியினை நமக்கு உணர்த்துகின்ற புராணமாக இது அமைந்திருக்கின்றது. அடுத்து திருநீலகண்ட யாழ்ப்பாணர். நான் இதை ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன், இப்ப 2வது முறையும் நான் கூறுகின்றேன். ஒரு இடத்தில் கூட நாயனார், எந்த நாயனார் புராணத்திலும் சரி, அவர் எந்த குலத்திலே தோன்றினார், எப்படி தோன்றினார்ங்கிறதெல்லாம் சொல்லுவாரு சேக்கிழார் சுவாமிகள். ஆனா அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து சொல்ல மாட்டார். அந்த திருத்தொண்டர் தொகையில யாருக்குமே அவர் பிறந்த குலமோ எதுவோ குறிப்பிடப்படவில்லை. ஆனா 2 பேருக்கு மட்டும்தான் அது குறிக்கப்பட்டுள்ளது. அப்ப ஏன் அவங்க 2 பேருக்கு மட்டும் அந்த வேறுபாடு அப்படின்னு கேட்டா, அந்த 2 நாயனாருக்கும் ஒரே பேரு. அப்ப வித்தியாசத்தை நீங்க எப்படி சொல்லுவீங்க? முன் பின்னெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. யார் முதல்ல வந்தாரு, யார் பின்னால வந்தாங்கிறத அந்த குறிப்புல நம்ம பேசல இல்லையா? எங்கேயுமே இந்த ஆண்டு இவர் பிறந்தார் இந்த அப்படிங்கிற குறிப்பெல்லாம் நமக்கு தரவில்லை. அதனால அவரை முதல்ல குறிப்பிடும் பொழுது அவர் குயவர், பானை வனைகின்ற தொழில் செய்தவர். எனவே அவர் திருநீலகண்டத்து குயவனார் என்று குறிப்பிடுகின்றார். இவர் யாழிலே இசை வாசித்து இறைவனை வழிபட்டவர். எனவே இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர். யாழில் பண்ணிசைத்தவர், எனவே யாழ்ப்பாணர் என்று இவரை கூறுகின்றார். இந்த இருவருக்கு மட்டும்தான் திருத்தொண்ட தொகையில அந்த குலம் சொல்லுகின்றார். மற்றபடி வேற யாருக்கும் கிடையாது. சேக்கிழார் சுவாமிகளும் அந்த குலத்தை விரிவுபடுத்தி, அந்த குலம் இன்ன குலத்திலே தோன்றினார்னு சொல்லுவார், அந்த குலம் உயர இவர் தோன்றினார்னு சொல்லுவாரே தவிர, அந்த அடியார் பெருமக்களுக்குள்ளே அந்த குலத்திலே வேறுபாடு காட்டி எந்த இடத்திலும் பேச மாட்டார்கள். அடியார், சிவனடியார், அது ஒன்றுதான் அவர்களுக்கு உண்டான அது என்ன சொல்ல, அவர்களுக்கான மரியாதையை தரக்கூடிய ஒரு அந்த சொல்லாகத்தான் அதை எடுத்துக்கொண்டார்கள். இவர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் புராணத்திலே 12 பாடல்கள் இருக்கின்றன. எருக்கத்தம்புலியூரிலே பிறந்தவர் இவர். பெயரை பார்த்தவுடனே அவர் யாழிலே பண்ணி சேர்க்கின்றவர் என்று நமக்கு புலனாகின்றது. எருக்கத்தம்புலியூர் மன்னி வாழ்பவர் இறைவன். அங்க எருக்கத்தம்புலியூரிலே இருக்கின்ற இறைவன் தன் சீர் திருத்தகும் யாழிலிட்டு, அங்கே இருக்கின்ற இறைவனின் பெருமையை தன்னுடைய யாழிலே இட்டு இவர் பாடி வந்தாராம். அப்படி பாடி அங்க இருக்கின்ற இடங்கள் எல்லாம், அந்த சோழ நாட்டிலே இருந்த கோயில்கள் எல்லாம் போய் வணங்கி விட்டு எங்க போறாராம்? கூடல் பருப்பதற் சிலையார் மன்னும் ஆலவாய் பணியச் சென்றார். மதுரையிலே இருக்கின்ற அலவாய் என்னும் திருக்கோயிலுக்கு வணங்க வேண்டும் என்று போகின்றார். இந்த எருக்கத்தம்புலியூர் ராஜேந்திரப்பட்டினம் என்று அழைக்கப்படுகின்றது. நடுநாட்டிலே இருக்கின்ற ஒரு தலமாகும். அங்கே சென்று மதுரையிலே இருக்கின்ற திருக்கோயிலாகிய ஆலவாய்க்கு சென்று வணங்கப் போகின்றார். ஆலவாய் அமர்ந்தார் கோயில் வாயிலை அடைந்து நின்று, அந்த கோயிலில் உள்ள வாசலிலே நின்று வணங்குகின்றார். பாலை 7 கோத்த என்று ஒரு வரியை சேக்கிழார் சுவாமிகள் கூறுகின்றார். அது என்னது? 7 பாலை கூறுகின்றார்கள். அந்த 7 பாலை என்பது அந்த 7 இசை: செம்பாலை, படுமலை பாலை, செவ்வழிப்பாலை, அரும்பாலை, கொடிப்பாலை, விளரிப்பாலை, மேற்செம்பாலை. இது பேர் தெரிஞ்சுக்கோங்க. இது நமக்கு சும்மா இப்படி ஒரு பேர் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இத வரமுறை, இடமுறை என்று 2 பிரிவாக பாடுவார்களாம். அதத்தான் பாலை 7 கோத்த. இந்த 7 இசை வரமுறையும் சரி, இடமுறையும் சரியாக 2 வகையாக பாடுவார்கள். அந்த 7 கோத்தி, அது அப்படியே ஒண்ணுக்கு பின்னால ஒன்னா கோத்து இசைத்து பாடினாராம். அதுல இருந்து தன்னுடைய கருவியிலிருந்து அந்த இசையை உண்டாக்கி காலம் ஆதரித்த பண்ணில் கை பலமுறையும் ஆராய்ந்து ஏலவார் குழலார் வாகர் பாணிகள் யாழிலிட்டார். அவருக்கு உகந்த பாடல்களெல்லாம் யாழிலே இசைத்து பாடுகின்றாரா. அது இவர் யாரா? இவரை பெரும்பாணார் என்று கூறுகின்றாரா. பெரும்பாணர் என்று கூறுகின்றார். எப்படி பெரும்பாணர் அப்படின்னா, பெரிய யாழ், பேரியாழ் என்று ஒரு வகை யாழ். அந்த பேரியாழை வைத்து இசைத்து பாடுகின்றவர்கள் பெரும்பாணர்.
இந்த பெரும்பாணர்னு இருக்கும்போது சிறுபாணர்னு இன்னொன்னு இருக்குன்னு நமக்கு உடனே தோணும் இல்லையா? அதுக்கான ஆதாரம் பெரும்பாணாற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை சங்ககால பாடல்கள்ல. அது ஆற்றுப்படை என்பது புலவர்களை ஆற்றுப்படுத்துதல், வழிப்படுத்துதல். பெரும்பாணர் இருந்திருக்காங்க, சிறுபாணரும் இருந்திருக்காங்கிறது. இங்கே இவரை பெரும்பாணர், அருட்பெரும்பாணனாரை அப்படின்னு, அப்படிப்பட்ட பெருமையுடைய பெரும்பாணராகிய இவர் திருக்கோயில்ல மதுரை கோயில் வாசல்ல இருந்து பாடுறாரு என்று கூறுகின்றார். ஏனென்றால் அந்த காலத்தின் வழக்கம் பெரும்பாணர்களுக்கோ சிறுபாணர்களுக்கோ திருக்கோயிலுக்கு உள்ளே செல்லுகின்ற அனுமதி கிடையாது. எனவே அவர் வாயிலிலே இருந்து பாடுகின்றார். எனக்கு அனுமதி கிடைக்கல, நான் இந்த கோயிலை பத்தி ஏன் பாடுதேன் என்று அவர் நினைக்கவில்லை. இறைவனை பாடுகின்றார். அப்போ அங்க இருக்கின்ற தொண்டர்கள் மனத்திலே வந்து தொண்டர்களுக்கு இறைவன் அறிவுறுத்துகின்றான். வாசல்ல இருந்து பெரும்பாணர் பாடிக்கொண்டிருக்கின்றார், அவரை திருக்கோயிலுக்கு உள்ளே கூட்டி வா என்று கூறுகின்றார். அந்த தொண்டர்கள் எல்லாம் வந்து இவரை அழைத்து செல்லுகின்றார்கள். மற்றவர் கருவிப்பாடல் மதுரை நீடல் ஆலவாயில் கொற்றவன் திருவுள்ளத்து கொண்டு தன் தொண்டர்க்கெல்லாம் அற்றைநாள் கனவில் ஏவ அருட்பெரும் பாணனாரை தெற்றினார் புறங்கள் செற்றார் திருமுன்பு கொண்டு புக்கார். அவருடைய திருமுன்பு, இறைவனுடைய திருமுன்பு சந்நிதியிலே கொண்டு நிறுத்துகிறார்கள். அங்கே இருக்கின்றவர்கள் எப்படி இறைவனுடைய திருவடியை வணங்கி நாம் எதெல்லாம் பெறலாம் அப்படிங்கிறதுக்கு அழகா ஒரு சின்ன பாட்டின் மூலம் சேக்கிழார் சுவாமிகள் நமக்கு எப்படி அவரை பாராட்டி பாடலாம் என்பதை விளக்குகின்றார். திரிபுரம் எரித்தவாறும் தேர்மிசை நின்றவாறும் கரியினை உரித்தவாறும் காமனை காய்ந்தவாறும் அரி அயர்க்கு அரியவாறும் அடியவர்க்கு எளியவாறும் அறிவினால் பாடக்கேட்டு பரமனார் அருளினாலே. இவர் எதெல்லாம் பாடுறாராம்? இறைவன் திரிபுரம் எரித்த தன்மையை பாடுகின்றார். தேர் மேல ஏறி, அதாவது உலகம் தட்டு அப்படின்னு வரிசையா ஒவ்வொன்றும், அந்த தேருக்கு ஒவ்வொரு பாகமும் ஒவ்வொரு தேவர்கள் அப்படின்னு இப்படி வரும் இல்லையா? அது அவ்வளவு தேர்மிசை நின்றவாறும் யானையை உரித்த அந்த அருள் வரலாற்றை நினைத்து பாடுகின்றார். காமனை காய்ந்த திருக்குறுக்கை வீரட்டத்தில் நடந்த வீரட்ட செயலை நினைந்து பாடுகின்றார். திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் தேடியும் கிடைக்காத அந்த அரிய தன்மையை பாடுகின்றார். உடனே அதோட நிக்கலாம்ல, உடனே அடியவர்களுக்கெல்லாம் எளியவர், உனக்கு தான்ப்பா கஷ்டம், அடியவர்களுக்கு எளியவர் அப்படின்னு அடுத்த வரியிலே உடனே சொல்லியிருந்தாரு. அடியவருக்கு எளியவனாக இருக்கின்ற அந்த தன்மையையும் பாடுகின்றார். இப்படியெல்லாம் பாடிட்டு அப்போ அவ்வளவும் இறைவனுடைய புகழை பாடுகின்றார். அப்போ உடனே வானத்திலே ஒரு ஒலி கேட்டது. என்னன்னா, அவர் கையில வச்சிருக்கிற யாழ் இருக்கே, அதை தரையில வச்சா அந்த சந்த யாழுடைய அது ஒரு அப்படி முறுக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க இல்லையா நரம்பு, அந்த குளிர்ச்சியின் காரணமாக நரம்பெல்லாம் முறுக்கு தளர்ந்து விடும். நரம்பு முறுக்கேற்றி அப்படி சுற்றி, நீங்க பார்த்திருப்பீங்க இல்லையா, யாழ் இசைக்கும் பொழுது அதை அப்படியே சரி பண்றதுக்காக அந்த இதெல்லாம் அப்படி முறுக்கு ஏற்றுவாங்க. அது குறைஞ்சிட்டுன்னா குளிர்ச்சியினால அது குறைஞ்சு போயிடும். அதனால அவர் முன்னால ஒரு பலகையை வச்சு பலகையில அவர் அமர்ந்து யாழை அதில் வைத்து பாட சொல்லுங்க அப்படின்னு சுவாமி ஆகாசத்திலிருந்து அசரீரி வாக்கு தருகின்றார். அதை கேட்ட உடனே அவர் முன்னால தங்க பலகை கொண்டு வந்து அவரை அமர வைக்கின்றார்கள். அந்த தங்க பலகையை பெற்று அதிலே அமர்ந்து இறைவனின் புகழை அவர் பாடுகின்றார். எப்பேற்பட்ட அருமை நினைத்து பாருங்களேன். அவ்வளவு அருமையாக இறைவன் அவருக்கு ஒவ்வொன்றாக உடனே திருக்கோயிலுக்கு உள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்பை தராரு, அடுத்தாக்குல ஒரு பலகையை கொடுத்து அதுல உட்கார்ந்து பாடுப்பா அப்படின்னு அவர் கூறுகின்றார். இப்படி அவர் எல்லா இடமும் பாடிவிட்டு திருவாரூருக்கு சென்று சேர்க்கின்றார். திருவாரூரிலே இறைவன் நின்று செய்கின்றார் என்றால், கோயில் வாயில் முன்னடைந்து கூற்றன் செற்ற பெருந்திரலும் தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்க்கு அளிக்கும் தன்னழியும் ஏயும் கருவியில் தொடுத்து, இங்க வந்து தன்னுடைய கருவி வினையில என்ன தொடுத்து என்ன பாட்டு பாடுகின்றார் அப்படின்னா, கூற்றம், அது யமனை காலால் ஏற்றியதை அந்த திரு வீரட்ட செயலை கூறுகின்றார். அதே மாதிரி மற்ற எல்லா அடியார்களுக்கும் நீ எப்பேற்பட்டவன், தாயை விட கருணை உடையவனாக இருக்கின்றார். அதை ஒத்து நோக்கி சொல்லுவார் இல்லையா, தாயினும் சாலப்பறிந்து அப்படின்னு. ஏன்னா தன்னுடைய மற்ற வேலைகள்ல தாய் பாலூட்ட மறந்துருவாளாம். அச்சோ குழந்தைக்கு பாலூட்ட நேராயிட்ட அப்படின்னு நினைச்சு பால் நினைந்து ஊட்டும்
தாயினும் சாலப்பறிந்து. எனவே மறந்தாதான் அப்புறம் நினைக்க. அப்படி நினைந்து ஊட்டுகின்ற தாயை விட சிறந்த கருணையாளன் யாரு? கருணை உடையவன், மறக்கவே மறக்காம நெஞ்சிலே நமக்கென்று ஒரு தனி இடத்தை எப்போது ஒதுக்கி இருக்கின்ற இறைவன். தாயின் நல்ல பெருங்கருணை அடியார்களுக்கு எப்பவும் வெளிவந்த பிரானாக கொடுமையான அவருடைய அருளை தந்து கொண்டே இருக்கின்ற அந்த பெருமையெல்லாம் இவர் தன்னுடைய வீணையிலே வைத்து பாடுகின்றார். தொடுத்து அங்கு இட்டு பாட கேட்டு உடனே சுவாமி என்ன செய்யறார் தெரியுமா? வடக்கு பக்கத்துல ஒரு புது வாசலை திறக்கார் இவருக்காக. அங்க அடியார்களை அனுப்பி இவரை உள்ள கூட்டு வந்தாரு. இங்க வாப்பா, உனக்கு தனி வாசலை நான் திறந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு பக்கம் ஒரு வாயில் வேறு வடதிசையில் வகுப்ப அங்க ஒரு வாசலை உண்டாக்குகின்றார். அதிலே புகுந்து இவர் உள்ளே சென்று இறைவனை வணங்குகின்றார். எங்க போய் வணங்குறாராம்? மூலஸ்தானத்துக்கு போய் வணங்குகின்றார். அங்கேயே இருந்து இறைவனுடைய திருவடியை சென்று வணங்கி கொண்டே இருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமையை திருநீலகண்ட யாழ்ப்பாணர் திருவாரூரிலே பெறுகின்றார். மூலத்தானத்து எழுந்தருளி இருந்த முதல்வன் தன்னை வணங்கி சாலக்காலம் அங்கிருந்து தம்பிரான் தன் திருவருளால் சீலத்தார்கள் பிரியாத திருவாரூர் என்றும் போய் ஆலத்தார்ந்த கண்டத்தார் அமரும் தானம் பல வணங்கி ஆரூரை விட்டு பல ஊர்களுக்கும் சென்று பல கோயில்களிலும் வணங்கி இறைவனின் பெருமையை கூறிக்கொண்டே வருகின்றார். அந்த நேரத்திலே சீர்காழி பெருமானை ஞானசம்பந்த பிள்ளையாரை சென்று அவர் சேர்கின்றார். ஆழி சூழும் திருத்தோணி அமர்ந்த அம்மான் அருளாலே, அதாவது திருத்தோணியப்பருடைய அருளாலே உமையம்மை பால் சுரந்து ஊட்டிய ஞானப்பாலினை உண்கின்ற பேறு பெற்ற ஞானசம்பந்த பெருமான் இருக்காரே, அவருடைய திருப்பாதங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி புகழி, அதாவது சீர்காழிக்கு வந்து இவர் சேர்கின்றார். அங்கிருந்து அப்ப இவர் தன்னுடைய யாழிலே இட்டு பாடல்களை பாடும் பொழுது அதிலே மகிழ்ந்த ஞானசம்பந்த பிள்ளையார் தன்னோடையே அவரை இருக்க வேண்டி அவரோடையே பயணிக்கின்றார். அவர் பாட பாட, அவர் புதிதாக பதிகங்கள் பாட பாட அத்தனை பதிகங்களையும் இவர் யாழிலே இட்டு வாசிப்பார். இந்த அளவிலேதான் இவருடைய புராணத்திலே சேக்கிழார் சுவாமிகள் கூறுவார். இப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணர்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் யாழ்மூரி ஞாபகம் வரும் இல்லையா? யாழ்மூரி பதிகம் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? ஆனா அவருடைய புராணத்துல இந்த யாழ்மூரி பதிகத்தை பற்றிய குறிப்பே வரல. ஏன்னா இங்க நாம பார்க்க வேண்டியது இவருடைய பெருமையை. அங்கே வந்து இவர் வருத்தப்பட்டு ஞானசம்பந்த பிள்ளையாரின் பெருமைக்காகத்தான் அந்த நிகழ்ச்சி இல்லையா? இது நாம பார்ப்பது யாழ்ப்பாணர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் புராணம் என்பதால் வேறு எதை பற்றிய சிந்தனை, வேற நிகழ்ச்சியை பற்றிய குறிப்பு இல்லாமல் இதோடு நிறைவு செய்கின்றார். ஞானம் உண்டார் கேட்டருளி, அவரை ஞானம் உண்டாருன்னு கேட்டார். ஞானத்தை உண்டாருக்கலாம், ஞானத்தை உணரத்தானே செய்வாங்கன்னா, அவர் பாலிலே கலந்தளித்தது என்னது? உமையலா கலையானம் உணர்வறிய மெஞ்ஞானம் அப்படின்னு வரிசையா ஞானமாத்தானே சொல்லுவாரு. அந்த ஞானத்தை உண்டவர் அவர். அந்த பாலில் ஞானத்தை கலந்து அளித்தாள் அம்மை. அந்த ஞானத்தை உண்டவர் அதனை கேட்டு அருளி நல்ல இசை யாழ் பெரும்பாணர்க்கு ஆனபடியால் சிறப்பு அருளி அமரும் நாளில் அவர் பாடும் மேன்மை பதிகத்து இசை யாழில் இடப்பெற்று உடனே மேவிய பின் பானற்களத்தார் பெருமணத்தில் உடனே பரமர்த்தாள் அடைந்தார். அப்படி அவர் போகின்ற இடமெல்லாம் சென்று தன்னுடைய யாழிலே அவருடைய பதிகங்களை எல்லாம் பாடியவர். அவர் நல்லூர் பெருமணத்திலே ஞானசம்பந்த பிள்ளையாரின் திருமண நாளன்று எல்லோர் போலவும் அவரும் ஜோதியிலே கலந்து இறைவனின் பதத்தை அடைந்தார் என்று இதிலே தன்னுடைய திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய புராணத்தை நிறைவு செய்கின்றார். அந்த 12வது பாடலிலே வரும் பான்மையினில் பெரும்பாணர் மலர்த்தாள் வணங்கி வயர் சாலி கரும்பார் கழனி திருநாவலூரில் சைவக் கலை மறையோர் அரும்பா நின்றவ அணி நிலவும் பணியும் அணிந்தார் அருள் பெற்ற சுரும்பார் தொங்கல் சடையனார் பெருமை சொல்லலுகின்றாம். சடையனாரின் பெருமையை அடுத்து நான் சொல்ல இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். சடையனாரின் பெருமை என்று கூறும் பொழுது தந்தையாரை பற்றிய பெருமைகளை கூறுகின்றார். தம்பிரானை தோழமை கொண்டு அருளி தமது தடம்புயம் சேர் கொம்பனார் பால் ஒரு தூது சொல்ல ஏவி கொண்டருளும் எம்பிரானை. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தன்னை பற்றி கூறுகின்றார். என்னை தோழமையாக கொண்டு எனக்காக தூது சென்று
சேரமான் பெருமாள் இணையில் துணைவராம் நம்பியாரூரரை பயந்தார். சேரமான் பெருமானுக்கு இவர் தோழர், தம்பிரானுக்கு இவர் தோழர், இவருக்கு சேரமான் பெருமான் தோழர். இவருக்காக சுவாமியே தன்னுடைய சிவந்த திருவடிகள் வலிப்ப தூது சென்றார். அப்பேற்பட்ட நம்பியாரூரரை பயந்தவர், பெற்றெடுத்தவர் யாரு? ஞாலமெல்லாம் குடிவாள் சடையனார் என்று கூறி அவருடைய பெருமையை அந்த பாடலிலே கூறி அமைகின்றார். அப்பேற்பட்டவருடைய திருவடிகளை வணங்குவோம் என்று நாமும் மகிழ்வோம். அடுத்து இசைஞானியார் அவருடைய தாயாரை பற்றியது. ஒழியா பெருமை சடையனார் உரிமை செல்வ திருமனையார். சடையனார் பெருமை வாய்ந்தவர், அவருடைய மனைவியார் திருமனையார் யாரு? இசைஞானியார். அழியா புறங்கள் எய்தழித்தார் ஆண்ட நம்பி தனை பயந்தார். இழியா குலத்தின் இசைஞானி பிராட்டியாரை என் சிறு புன்மொழியால் புகழ முடியுமோ? முடியாது, எவர்க்கும் முடியாதால். அது யாருக்குமே முடியாது என்று கூறுகின்றார். அந்த என்னாலதான் பாட முடியாதுன்னு இல்லப்பா, யாராலையுமே பாட முடியாது, அவ்வளவு புகழ் வாய்ந்தவர், அவ்வளவு மேன்மை மிகுந்தவர் என்று தன்னுடைய தாயின் சிறப்பை கூறுகின்றார். இனி அடுத்த வாரம் வெள்ளானை சருக்கத்தின், அதாவது பெரிய புராணத்தின் நிறைவு பகுதியை சிந்திக்கின்ற வாய்ப்பை திருவருளை பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த மதுரை ஞானப்பிரகாச சிவபிரகாசர் ஆய்வு மையத்துக்கு நன்றி பாராட்டி அடியார் பெருமக்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். ஆதி வாழிய அஞ்செழுத்தோடு வெண்பூதி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெல்புவி வாழிய, கோதில் செய்வ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.